தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய இரக்கத்துக்கு பேர் தான் கிருபை. நான் சொல்றார், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருகிறதில்லை, ஆகவே உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ ஒரு சமாதானம், ஒரு கிருபை, இது எது மூலம் வரணுமா? கர்த்தரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகணும். இந்த கிருபையும் சமாதானமுமே வேற காரியங்கள் மூலமும் நமக்கு பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் தகப்பன் பிள்ளையை கடாட்சிப்பது போல நான் அவனை கடாட்சி தருவேன். கடாட்சிப்பேன்னு என்ன அர்த்தம்? அவனிடத்துல பாசமாக இருந்து, பக்குவமாக இருந்து, பட்சமாக இருந்து அவனை நேசிப்பேன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் ஊழியம் செய்கிறதுனால ஒரு கிருபை கிடைக்கும் அவனுக்கு.